எக்ஸாம்பிள் சம் 1.25 என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸ்க்கு அவனே நேம் கொடுத்துருக்கான் பாருங்க. டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் நேம் அவனாவே கொடுத்துட்டான். எதுக்குன்னா ரெண்டு ப்ராடக்ட். ஸோ ஒன்று வந்து பிராண்ட் ஏ அண்ட் பிராண்ட் பி அப்படிங்கிற ரெண்டு பிராண்டுக்கான எனது வேல்யூ கொடுத்துருக்கான். ஸோ அவனே டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் கொடுத்ததுனால நம்ம டிரான்சிஷன் மேட்ரிக்ஸை எப்படி டி அப்படின்னு எடுப்போம். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு ஸோ என்ன ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா 0.9 0.1 0.3 0.7. இப்போ இது கரெக்டா வந்து அவன் கொடுத்துருக்கான் அப்படிங்கிற செக் பண்ணதுக்கு நல்லா செக் பண்ணி பாரு. இந்த எல்லா எலமெண்ட்டும் 0 விட பெருசா இருக்குதா. அடுத்து இந்த ரோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லும் கூட்டி போய் ஆன்சர் 1ன்னு வரும். செகண்ட் ரோ ஃபுல்லும் கூட்டி போய் ஆன்சர் 1 வரும். கரெக்டா தான் கொடுத்துருக்கான், தப்புலாம் கிடையாது. நீ காலம் கூட்டக்கூடாது, ரோவை தான் கூட்டணும், சரியா இல்லையா? அப்ப அந்த ரோவோட எல்லா எலமெண்ட்டையும் கூட்டினா உனக்கு ஆன்சர் 1 அண்ட் எல்லா எலமெண்ட்டும் 0.1 விட பெருசா இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா என்னது டிரான்சிஷன் ப்ராபர்ட்டி மேட்ரிக்ஸ் அல்லது ப்ராபர்ட்டி டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் எதெல்லாம் கிடைக்கும். இப்ப என்ன கேட்கிறான்னு பாத்தீங்கன்னா டிட்டர்மைன் கண்டுபிடிங்க மார்க்கெட் ஷேர் ஆஃப் ஈச் பிராண்ட். அப்ப அந்த ஒவ்வொரு பிராண்டுக்கும் நமக்கு வந்து எவ்வளோ வேல்யூ மார்க்கெட் ஷேர் வரப்போதுன்னு கேட்டுட்டு என்ன கேட்டிருக்கான், இந்த ஈக்குவிலிபிரியம் பொசிஷன் ஈக்குவிலிபிரியம் கண்டிஷனா இருக்க சொல்ல அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் இது கண்டிப்பா இது இவ்வளவுதான் தேவைப்படும் அப்படின்னு தேவைப்படும். ஓகே, இந்த குவான்டிட்டி தான் தேவைப்படும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரியா இல்லையா? அப்ப இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா அட் தி ஈக்குவிலிபிரியம் பொசிஷன் அப்படிதானே, அட் ஈக்குவிலிபிரியம் கண்டிஷன். ஸோ இதுக்கான ஃபார்முலா இப்போ தான் பார்த்தோம். என்ன ஃபார்முலா, இங்க ஏபின்னு கொடுத்ததுனால ஃபார்முலா என்ன பண்ண எழுத போறோம்னா ஸோ மேட்ரிக்ஸ் ஏபி ஸோ இன்டு டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் ஏபின்னு அர்த்தம். ஓகே தானேப்பா? இதுல முக்கியமான கண்டிஷன் என்னன்னா ஏ அப்படிங்கிற ஈவெண்ட்டையும் பி அப்படிங்கிற ஈவெண்ட்டையும் ரெண்டையும் கூட்டினா 1 வரும். இது எப்பவுமே எல்லா விஷயத்தையும் போடும், சரியா? இப்போ என்ன பண்றேன், இதை இந்த டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் அப்ளை பண்றேன். இந்த மேட்ரிக்ஸ் ஏ பி இன்டு டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா 0.9 0.1 இங்க 0.3 இங்க 0.7. ஸோ ஈக்குவல் டு ஸோ இங்க வந்து ரோ மேட்ரிக்ஸ் ஏ அண்ட் பி எழுதியாச்சு. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? எப்படி மல்டிப்ளை பண்ணா ரோ காலம், சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், மல்டிப்ளை பண்றேன். ஏவையும் 0.9 மல்டிப்ளை பண்ணா 0.9 வரும். அடுத்து பிளஸ் பியும் 0.3னா ஆன்சர் 0.3 வரும். அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம்னா 0.1 வரும். அடுத்து செகண்ட் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா பிளஸ் 0.7 வரும். ஸோ ஈக்குவல் டு இங்க யார் இருக்காங்கன்னா ஏ அண்ட் பி இருக்காங்க. இப்போ எனக்கு மார்க்கெட் ஷேர் ஆஃப் ஈச் பிராண்ட்னா ஏ பிராண்டோடைய வேல்யூ என்ன, பி பிராண்டோட வேல்யூ நம்ம ரெண்டுமே கேட்டிருக்காங்க. அப்ப இந்த என்ன பண்ண போறேன்னா நான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஈக்குவல் பண்ண போறேன். இங்குள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டையும் இங்குள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஈக்குவல் பண்றேன். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் மேட்ரிக்ஸா இருக்குது, சரியா? இப்போ ரெண்டு ஈக்குவல் பண்ணிக்கோமா? அப்ப ரெண்டு ஈக்குவல் பண்ண சொல்ல 0.9a பிளஸ் 0.3b இஸ் ஈக்குவல் டு இங்க ஏ என்ன பண்ணியாச்சு ஈக்குவல் பண்ணியாச்சு. இப்போ இதுல எனக்கு b யோட வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். b அப்படிங்க இருக்கு பாருங்க, a plus b = 1 இருக்கா இல்லையா? b is equal to answer 1 minus a ன்னு சொல்லலாமா இல்லையா? அப்ப இந்த b க்கு பதிலா 1 minus a போடுறேன். அப்ப இங்க 0.9a plus 0.3 b க்கு பதிலா 1 minus a is equal to a ன்னு போடுறேன். இப்போ இந்த 0.3 உள்ள கொண்டு ப்ராடக்ட் பண்ணிருங்க. அப்ப 0.9a plus 0.3 minus 0.3a is equal to a ன்னு சொல்லலாம். இப்போ இந்த 0.9a இந்த 0.3a கழிச்சீங்கன்னா ஆன்சர் 0.6a வரும். இந்த 0.6 ரைட்ல மூவ் பண்ணிருங்க. அப்போ 0.3 is equal to a minus 0.6a வரும். இந்த ரெண்டையும் கழிச்சீங்கன்னா 0.3 is equal to 0.4a வரும். எனக்கு ஒரு a அப்படியே 1ல இருந்து 0.6 கழிச்சா 0.4. இப்போ எனக்கு a தான் தேவைப்படுது. அப்போ உங்களுக்கு a வேணும் அப்படின்னா இதை டிவைட் பண்ணிருங்க. இதோட ஆன்சர் a is equal to 0.3 டிவைட் பை 0.4. இப்போ எனக்கு இந்த பாயிண்ட் போனா கீழே வரல பாரு, பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு பிளேஸ் இருக்கிறதுனால ஸோ மேலேயும் கீழேயும் ஒரு 0 இஸ் கால்ட் 10ஆல ப்ராடக்ட் பண்ணிருங்க. ஸோ 10ஆல ப்ராடக்ட் பண்ணா உனக்கு ஆன்சர் 3/4 வரும். ஓகேவா? 3/4. இப்போ இதை நீ டெசிமல் வேல்யூல போட்டீங்கன்னா 0.75 வரும். ஓகேவா இல்லையா? அப்ப இது எனக்கு என்ன பண்ணணும், பெர்சன்டேஜா மாத்த போறேன். இது பெர்சன்டேஜா மாத்தீங்கன்னா 75% வரும். அப்ப ஏ அப்படிங்கிற மார்க்கெட் அதாவது ஏ அப்படிங்கிற பிராண்டோடைய மார்க்கெட் ஷேர் பாத்தீங்கன்னா 75%. அடுத்து எனக்கு பி வேணுமா இல்லையா? பிங்கிற ஃபார்முலா இருக்குதா இல்லையா? பி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஏ. அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம், இந்த 0.75 போட்டுக்கலாம். அப்போ 1 மைனஸ் 0.75 அப்ப ரெண்டையும் கழிச்சீங்கன்னா 0.25. இதை பெர்சன்டேஜ் மாத்தீங்கன்னா ஆன்சர் 25% வரும். ஓகே தானேப்பா? அப்ப இந்த இடத்துல மார்க்கெட் ஷேர் ஆஃப் ஏ ஆன்சர் பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஷேர்
ஆஃப் பிராண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 75%. அடுத்து மார்க்கெட் ஷேர் ஆஃப் பிராண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 25%. இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர்.